இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதியோடு. வாசிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற வேண்டுமாக இருந்தால் அல்லது பிறர் மதிக்கத்தக்க ஒரு மனிதராக நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த வாசிப்பின் முக்கியத்துவம் தொடர்பாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதே போல் இப்போது பார்த்தீங்கன்னா என்றால் இந்த புத்தக கண்காட்சிகள் இடம்பெறுகின்ற காலப்பகுதி. இதனூடாக நாங்கள் எப்போதுமே இந்த மாதிரியான சமயங்களில் நாங்கள் இந்த வாசிப்பு தொடர்பாக பேசுவது வழக்கம். அதே போல் சமூக வலைதளங்களில் ஒரு காணொளி அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. யாழ் நூலகங்களுக்கு செல்லும் போது அந்த பாதணிகளை கலைத்து வைத்துவிட்டு தான் யாழ் நூலகங்களுக்கு மக்கள் செல்வார்கள் என்ற ஒரு விடயமும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. அந்த அளவுக்கு கோயிலுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஒரு நூலகத்திற்கும் முக்கியத்துவம், மதிப்பு, மரியாதை கொடுத்த மக்களாக நாங்கள் இருந்தோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலும் நாங்கள் அதே அளவு நூலகங்களை போய் நாடி நாங்கள் எமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றோமா, நூலகங்களினூடாக நாங்கள் பயன்பெறுகின்றோமா என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாகவும் இந்த வாசிப்பு மாதம் என்றதன் அடிப்படையில் இந்த வாசிப்பின் முக்கியத்துவம் தொடர்பாக உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கலந்துரையாடல் பகுதி. தொடர்ச்சியாக நாங்கள் இதை செய்து வருவதன் நோக்கம் வாசிப்பின் முக்கியத்துவத்தை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு எப்படியாவது கடத்திவிட வேண்டும், அதுவும் தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் இதனூடாக பயனை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விடயத்தை செய்து வருகின்றோம். தேசிய நூலகத்தின் நூலக ஆவண ஆக்கல் உத்தியோகத்தர் மற்றும் பட்டய நூலகரான எம் சிஹாம் ஐயா அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். நான் கூறியது போல இந்த நூல் வாசிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த வாசிப்பு மாதம் பிரகடனப்படுத்துவதிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் உங்களை இணைத்திருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த வாசிப்பு மாதத்தின் கருப்பொருள் எதுவாக இருக்கின்றது, இதன் தொடர்ச்சியை நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள்? ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கின்றதா? உண்மையாகவே இந்த வருட வாசிப்பு மாதத்தின் கருப்பொருளாக உலகை வென்றவர்கள் வாசித்த மக்களே என்ற ஒரு கருப்பொருளின் மகுடத்தின் கீழ்தான் வாசிப்பு மாத நிகழ்ச்சிகள் இந்த வருடம் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. உண்மையாக இலங்கை தேசிய நூலகமானது வாசிப்பு மாதம் என அக்டோபர் மாதத்தை பிரகடனப்படுத்தியது 2004ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களை நாங்கள் கடந்திருக்கின்றோம். அந்த 2 தசாப்த காலங்களிலே வாசிப்பு தொடர்பான என்ன நடந்திருக்கின்றது என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். உண்மையாகவே இலங்கையை பொறுத்த மட்டிலே வாசிப்பு தொடர்பான ஒரு வளர்ச்சி காணப்படுகின்றது என்பது எனது தனிப்பட்ட அபிப்பிராயம். ஏனென்றால் நூலகங்கள் அதிகரித்திருக்கின்றன, நூல் வெளியீடுகள், வெளியீட்டாளர்கள் அதிகரித்திருக்கின்றார்கள். அதே போல் இலங்கையை பொறுத்த மட்டிலே பல்வேறுபட்ட நூல் கண்காட்சிகள் இலங்கையை பல்வேறுபட்ட இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் நூலக தகவல் விஞ்ஞானம் தொடர்பான கல்வி, அது தொடர்பான நூலகர்களுடைய எண்ணிக்கை என்பன அதிகரித்திருக்கின்றன. இவ்வாறு பார்க்கின்ற போது நூல்களான தொடர்பு அதிகரித்திருக்கின்றது அல்லது வாசிப்பு மேம்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கணிப்பீட்டை சொல்லலாம். என்றாலும் கூட இலங்கையை பொறுத்த மட்டும் இவ்வாறான விஞ்ஞானபூர்வமான ஒரு ஆய்வு இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் ஒரு விடயம். இரண்டாவதாக என்னவென்றால், இவ்வாறான ஒரு மேம்பாடு, வளர்ச்சி இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கின்றது என்று குறிப்பிடுகின்ற போது தமிழ் மொழி மூலமான வாசகர்கள் மத்தியிலே, தமிழ் மொழி மாணவர்கள் மத்தியிலே என்ன நடந்திருக்கின்றது என்ற ஒரு கேள்வியும் காணப்படுகின்றது. உண்மையாகவே தற்போது சர்வதேச நூற்கண்காட்சி BMACH நடைபெறுகின்றது. 400க்கும் அதிகமான நூல் புத்தக விற்பனை கூடங்கள் காணப்படுகின்றன. அங்கே 4 அல்லது 5 தமிழ் மொழி மூலமான விற்பனை கூடங்கள் தான் காணப்படுகின்றன. இதிலிருந்து தமிழ் மொழி மூலமான வாசிப்பின் போக்கு எவ்வாறு இருக்கின்றது என்று எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அதே போல் அங்கே வருகளை பார்க்கின்ற போது கூட அநேகமாக சிங்கள மொழி மூலமான நூல்களை வாங்குவதற்காக வருவதைத்தான் நாங்கள் காணலாம். இந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையை பொறுத்த மட்டிலே தமிழ் மொழி மூலமான பரப்பிலே வாசிப்பு என்ன நடந்திருக்கின்றது என்பதற்கான ஒரு ஆய்வு தேவைப்படுகின்றது. என்றாலும் கூட இந்த கடந்த 2 தசாப்த காலமாக இலங்கையை பொறுத்தப்பட்டிலே பொதுவாக எல்லா இடங்களிலும் எல்லா சமூகங்களிலும் ஒரு வளர்ச்சி சம்பந்தமான ஒரு எதிர்பார்ப்பு அல்லது அதற்கான தேவை காணப்படுகின்றது என்பதுதான் எனது கணிப்பீடு. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல இந்த சர்வதேச
புத்தக கண்காட்சி நடைபெறும் போது ஊடக பிரிவில் கடந்த காலங்களில் பணியாற்றிய போது எனக்குமே அந்த புரிதல் இருந்தது. சிங்கள புத்தகங்கள் அதிகமாக நாவல்கள் வெளிவரும், அது தொடர்பான நாங்கள் நிறைய விளக்கங்களை மக்களுக்கு கொடுப்போம். ஒரு புத்தகத்திற்கு கூட விளக்கம் கொடுத்ததற்கான ஞாபகம் எனக்கு இல்லை தமிழ் மொழி மூலமாக. அதே போல் அங்கு வரக்கூடிய தமிழ் பேசக்கூடியவர்கள் பாட புத்தகங்கள் வாங்குவதற்காக வரக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அதுவும் எந்தளவு தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு இது சென்றடைகின்றது, அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்பதை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அங்கு பார்க்கும்போது புத்தக கண்காட்சியை பார்க்கும்போது அந்த அளவு ஆர்வம் நமக்கே வரும். இவ்வளவு புத்தகங்களா, இத்தனை விஷயங்கள் இருக்கின்றதா என்ற ஆர்வம் இருக்கும். தயவு செய்து நீங்கள் புத்தகம் வாங்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த புத்தக கண்காட்சிக்கு ஒரு முறை சென்று பார்வையிடுங்கள். அதனூடாக தமிழ் புத்தகங்கள் தொடர்பாக கேள்விகளை நீங்கள் எழுப்பும் போது அங்குள்ளவர்களுக்கும் தமிழ் புத்தகங்களும் கேட்கப்படுகின்றதாகவே அதற்கான விற்பனை கூடங்களை நாங்கள் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் கேட்காமல் அதற்கான வாய்ப்பில்லாமல் ஒரு வியாபார நோக்கில் செய்யும் போது அதை செய்ய வாய்ப்பில்லை என்று நாங்களும் நினைக்கின்றோம். நூலக பண்பாடு என்றால் என்ன சார்? உண்மையாகவே நூலக பண்பாடு என்கின்ற போது ஒருவர் நூலோடு வாழ்வது என்பது பொதுவான புரிதல். உண்மையாகவே நூலோடு வாழ்வது என்பது சிறு காலம் முதலே, சிறு பராயம் முதலே வாசிப்புக்கான ஆர்வம், வாசிப்பு சாதனங்களை கூடுதலாக பெற்றுக்கொள்வது, தனக்கான ஒரு வாசிப்புக்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்வது, குறிப்பிட்ட நூல்களை ஒரு வருடத்துக்குள்ளால் எத்தனை வாசிப்பது என்ற ஒரு வரையறை. அண்மை காலமாக நான் ஒரு மேற்கத்திய நாட்டிலே செய்யப்பட்ட ஒரு ஆய்வை நான் கண்டேன். அதிலே குறிப்பிடுகின்றார்கள், குறைந்தளவு ஒரு வாரத்துக்கு ஒரு நூலாவது வாசிக்க வேண்டும், அதாவது வருடத்துக்கு 50 அல்லது 60 நூல்களையாவது வாசிக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை அல்லது ஒரு ஆய்வு சொல்கின்றது. அதே போல நூல்களை விமர்சனம் செய்வது, நூல்களுக்கான சபைகளிலே நாங்கள் பங்கெடுப்பது, இறுதியாக நாங்கள் ஒரு நூலாசிரியராக ஒரு எழுத்தாளராக மாறுவது, இது போன்ற பல்வேறு பரிமாணங்களிலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்வது தான் நான் நினைக்கின்றேன் நூற்பண்பாடு என்று குறிப்பிடுவது. நிச்சயமாக நாங்கள் கற்பனை திறனை வளர்த்து கொள்ள வேண்டுமாக இருந்தாலும் கூட இந்த வாசிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு கிரியேட்டிவான ஆளாக நீங்கள் மாறணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நாங்கள் எல்லாரும் ஒரு விதமாக பார்க்கும்போது இந்த நூல்களை அதிகமாக வாசிப்பவர்கள் பல கோணத்தில் அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே வாசிப்பு என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. சார், இன்னொரு விடயம் கேட்க வேண்டும். காலம் நிறைய மாறியாச்சு, நிறைய விஷயம் மாறி இருக்கும்போது இன்னும் புத்தகத்தை பற்றியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே, எத்தனையோ டிவைஸ் வந்தாச்சு அப்படின்ற நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே தோணக்கூடியதாக இருக்கும். எவ்வாறான ரீடிங் டிவைசஸ் இப்போது இருக்குது சார், அதை பற்றின விஷயங்களை சொல்ல முடியுமா? உண்மையாகவே ரீடிங் டிவைசஸ் என்கின்ற போது இங்கே நாங்கள் சரளமாக கைகளில் பாவிக்கக்கூடிய கைத்தொலைபேசிகள் காணப்படுகின்றன. அதே போல் வெளிநாடுகளிலே நூல்களை வாசிப்பதற்காக வேண்டி தனியான டிவைசஸ் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த டிவைஸை கொள்வனவு செய்கின்ற போது அதிலே நூல்கள் அவர்கள் இலகுவாக அதாவது இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இன்று நாங்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த டிவைசஸ் என்கின்ற போது மொபைல் ஃபோன் அல்லது டேப் அல்லது இப்போ எங்களோட கம்ப்யூட்டர் போன்ற விடயங்கள் ஊடாக மக்கள் வாசிக்கின்றார்கள். இந்த வாசிப்பை பொறுத்த மட்டிலே இது தடுக்க முடியாது. இதை நாங்கள் இந்த காலத்து பிள்ளைகளின் இயல்போடு ஒன்றித்தொரு விடயம், இதிலிருந்து நாங்கள் தவிர்ந்து வாழ முடியாது. நூலகர்கள் என்ற வகையில் நாங்கள் அல்லது அனைத்து தரப்பினரும் அவர்களுக்கு ஏற்ற வகையிலே அதனை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை தான் காணப்படுகின்றது. உண்மையாகவே நான் அண்மையில் கூட யோசித்த விடயம்தான் என்னவென்றால், இன்று வாசிப்பதை விட எங்களுக்கு கூட வாசிப்பதை விட ஒரு வீடியோவை பார்ப்பதுதான் எங்களுக்கு இலகுவாக காணப்படுகின்றது. குறித்த நேரத்தில் அதை நாங்கள் அடைந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். அவ்வாறான சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஆடியோ புக்ஸ் நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. வெளிநாடுகளில் இலங்கையிலும் காணப்படுகின்றது. நூல்களை கதைகளாக வாசிப்பார்கள் அல்லது கதை நூல்களை வாசிப்பார்கள். இது ஒரு விடயம். அதே போன்று நான் நினைக்கின்றேன், இவ்வாறான நூல்களை முடியுமானால் வீடியோ வடிவிலே கொடுக்க முடியும் என்றால் அது ஒரு நாங்கள் ஒரு நூலை வாசிக்கின்ற நேரத்தில் குறைந்த ஒரு நேரத்திலே அவர்கள் அந்த நூல்களை உள்வாங்குவார்கள். உண்மையாக நாங்கள் வாசிப்பு என்பதிலிருந்து எதிர்பார்ப்பது நாலேஜ் கெய்னிங், அறிவை பெற்றுக்கொள்வது. இந்த வாசிப்பு சாதனங்கள் அல்லது வாசித்தல் ஒரு வகையான வழிமுறை தான்.
என்றாலும் கூட இந்த நவீன காலத்தை பொறுத்தவரை அறிவை நாங்கள் வழங்க வேண்டும் என்றால் இவ்வாறான டிவைஸ்கள் மூலமாக புதிய அணுகுமுறைகளை கொடுப்பதன் மூலம்தான் நாங்கள் இதனை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். நிச்சயமாக அதே போல் இந்த ஹாரி பாட்டர் புத்தகமாக இருக்கலாம் அல்லது பொன்னியின் செல்வனாக கூட இருக்கலாம். ஒரு திரைப்பட வழியில் வந்த பிறகுதான் அந்த புத்தகத்தை அதிகமான பேர் தேடி படித்து அந்த திரைப்படத்துக்கு விமர்சனம் செய்வதற்காக கூட படித்தவர்கள் ஏராளமாக இருந்தார்கள். அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. எது எப்படியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விடயத்துக்கு சாதகம் பாதகம் என்ற ஒரு விடயம் இருக்கத்தான் செய்யும். இதில் இருக்கும் சாதகத்தன்மையாக எதை பார்க்கின்றீர்கள், பாதகமாக எதை பார்க்கின்றீர்கள்? உண்மையாகவே ஒரு டிவைஸுக்கு அவர்கள் பழகின்ற போது அடிக்ஷன் சம்பந்தமாக நாங்கள் கதைப்போம். அது ஒரு பாதகமாக குறிப்பிடுவார்கள். ஆனால் இன்று டிவைஸ் ஒன்று இல்லாமல் ஒரு சமூகம் இல்லை என்ற நிலை காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் வாசிப்பு சாதனங்களை அல்லது வாசிப்புக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நாங்கள் அந்த சாதனங்களூடாக கொடுப்பதுதான் உண்மையாக சாத்தியம். இது சாதகமான ஒரு நிலைமை தான். ஏனென்றால் நான் ஏற்கனவேயும் பல இடங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் என்றால் வாசிப்பு என்பது லேர்னிங் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் இரண்டு விடயங்கள் காணப்படுகின்றன. இந்த என்டர்டெயின்மெண்ட் என்பதை பொழுதுபோக்குக்காக வாசிப்பது என்பது நூல்களை ஸ்பரிசித்து அதனை கைகாலால் எடுத்து வாசிப்பது என்பது ஒரு உண்மையான விடயம். ஆனால் கற்றல் நடவடிக்கைக்காக வேண்டிய அறிவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிய எவ்வாறான தேவைப்படுவதில்லை. என்றால் இன்று அறிவு இந்த இன்டர்நெட் போன்ற சாதனங்களூடாகத்தான் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆகவே அதனூடாக நாங்கள் இவ்வாறான சாதனங்களை ஊடாகத்தான் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை காணும். ஆகவே இது ஒரு உண்மையான சாதகமான விடயம்தான். நாங்கள் வட்டத்திலிருந்து வெளியே வர வேண்டும். வெளியே வந்து அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் உண்மையாக சாத்தியமான விடயம். இன்னொரு விடயம், உதாரணமாக நாங்கள் கல்வி ஒரு பாடசாலை நூலகத்தை எடுத்துக்கொண்டால் பாடசாலை நூலகம் என்பது கற்றல் வள நிலையம் என்று குறிப்பிடுகின்றார்கள். கற்றல் வள நிலையம் என்று குறிப்பிடுகின்ற போது ஒரு குறிப்பிட்ட பாடத்தோடு தொடர்பான அத்தனை விடயங்களையும் அவர்களுக்கு நாங்கள் வழங்கி மேலதிகமான அறிவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் அதனை கொடுக்க வேண்டி காணப்படுகிறது. ஆகவே அங்கே மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் போர்டு, அதே போல் டிவி, ஆடியோ இது போன்ற அத்தனை விடயங்களையும் கொடுக்க வேண்டி காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் டிவைசஸ் மூலமாக சாதகமான அளவிலே அதனை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவைதான் காணப்படுகின்றது. உண்மையாக பாதகம் என்கின்ற போது ஏற்கனவே வருகின்ற அடிக்ஷன் இது போன்ற விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டாலும் கூட சாதக பாதங்களை நாங்கள் எதிர்கொள்வதை விட அதனை சாதகமாக வழியில் நாங்கள் எவ்வாறு பாவிப்பது என்பதை தொடர்பாக சிந்திப்பதும் சிறந்தென்று நிற்கின்றேன். நிச்சயமாக டிவைஸ் கிட்ஸ் என்று தான் இப்போதுள்ள பிள்ளைகளே சொல்கின்றார்கள். அவர்கள் டிவைஸினூடாக பல விடயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே தலைமுறைக்கேற்ற மாற்றத்தை கொண்டு வர வேண்டியதும் அவசியமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான மாற்றங்களை நூலகங்களிலும் நாங்கள் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கலாமா? இதற்கான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படுகின்றதா? உண்மையாகவே நூலகங்கள் என்பது காலாகாலமாக மாற்றம் அடைந்து வந்திருக்கின்றது. ஆரம்ப காலங்களிலே பிரத்யேகமான தனியார் சேகரிப்புகள் தான் நூலகங்களாக மாறின. பிற்பட்ட காலங்களில் இந்த நூலகங்களை தகவல் மத்தி நிலையங்கள் என்று குறிப்பிட்டார்கள். அதே போல் தற்போதைய நூலகங்களை நாலேஜ் சென்டர்ஸ், அறிவு மத்தி நிலையங்கள் என்கிறார்கள். எதிர்கால நூலகங்களை கலாச்சார மத்திய நூலகங்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையாக நாங்கள் இலங்கை நூலகங்களை விடுத்து வெளிநாடுகளே நூலகங்களை நாங்கள் காணுகின்ற போது அவ்வாறான விடயங்களை காணலாம். பல நூலகங்களிலே வாசகர்களுக்கு தேவையான விதத்தில் அதனை அமைத்திருக்கின்றார்கள். ட்ரெடிஷனல் புக்ஸ் வாசிப்பதற்கும் அதேபோல் டிஜிட்டல் நூல்களை வாசிப்பதற்கு அமைத்து வைத்திருக்கின்றார்கள். அதேபோல் உங்களுக்கு சைலண்டாக வாசிக்க வேண்டுமா அதற்கான அறை காணப்படுகின்றது. நீங்கள் டிஸ்கஷன் செய்ய வேண்டுமா அதற்கான வேறாக செய்திருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு பாடலை கேட்டவாறு வாசிக்க வேண்டுமா உங்களுக்கு அதனை அனுபவிக்கலாம். அதே போன்று உங்களுக்கு கெஃபிட்டேரியா, இன்றைய பொது நூலகங்களிலே ஒரு ஜிம் காணப்படுகின்றது. குழந்தை பராமரிப்பு நிலையம் காணப்படுகின்றது. அதேபோல் ஸ்விம்மிங் பூல் காணப்படுகின்றது. இது நூலகத்தின் பரிணாம வளர்ச்சி. அதாவது நூல்களை வாசிக்க வருகின்ற ஒருவர் அவருக்கு தேவையான அனைத்தையும் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அதனை அமைத்திருக்கின்றார்கள். இது போன்றுதான் நூலகங்கள் அமைய வேண்டி இருக்கின்றது. உண்மையாகவே மேற்கத்திய நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் அவ்வாறாக தற்போதும் காணப்படுகின்றது.
அதே போல் இன்றைய அண்மைய காலங்களிலே கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம்தான் பச்சை நூலகங்கள், கிரீன் லைப்ரரிஸ் கான்செப்ட். அது மிகவும் அபரிதமான ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை கொண்டிருக்கின்றது. அதே நேரம் ட்ரெடிஷனல் மெட்டீரியல்ஸ், பழைய சாதனங்களையும் பாதுகாக்கும் இடமாக காணப்படுகின்றன. ஆகவே நூலகங்கள் உண்மையாகவே அதனை ஸ்டீப்ட் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது எதிர்கால நூலகங்கள் அரசியல், பொருளாதார, சமூக மத்திய நிலையங்களாக காணப்படுகின்றன. இன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே தேர்தல் சம்பந்தமான பொலிட்டிக்கல் லிட்டரேசியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக நூலகங்கள் காணப்பட வேண்டும். இன்றைய நாங்கள் ஒரு தேர்தலை முன்னோக்கி இருக்கின்றோம். அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் காணப்படுகின்றது. அமெரிக்க நூலகங்கள் அவ்வாறான பொலிட்டிக்கல் லிட்டரேசியை கொடுக்கின்ற இடங்களாக காணப்படுகின்றன. இதுதான் நூலகங்களின் பரிணாம வளர்ச்சி என்பது. குறிப்பாக நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு புரிந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாசிக்கும் அந்த சூழ்நிலை வேண்டும். எனக்கு குறிப்பாக சத்தமாக இருக்கும் இடத்தில் வாசித்தால்தான் எனது மனதுக்கு போகும். ஆனால் நாங்கள் எங்களை ஒரு இல்லாத ஒரு விடயத்துக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளும், நமது இயல்பை தாண்டி பழக்கப்படுத்த வேண்டி இருக்கின்றது. ஒரு நூலகத்திற்கு போனால் அமைதியாக தான் இருக்க வேண்டும் என்ற அந்த இடத்தில் அமைதியாக தான் படிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாகத்தான் ஒரு விடயம் உள்ளே போய் சேரும். நீங்கள் சொல்ல மாதிரியான விஷயங்கள் உள்வாங்கப்படுமாக இருந்தால் இந்த வாசகர்களின் எண்ணிக்கை, இளைய தலைமுறையினரும் இதற்குள் உள்வாங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று நினைக்கிறோம். சில பேர் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது சோஷியல் ஸ்டேட்டஸோடு சம்மந்தப்படுத்தி கொண்டு தான் நிறைய விஷயங்களை செய்ய முன் வருகின்றார்கள். ஆகவே இது ஒரு ஸ்டேட்டஸான ஒரு விஷயமாக கூட பார்க்கப்படலாம் எதிர்காலத்தில். ஆகவே வாசிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னொரு விடயத்தையும் நான் கேட்க வேண்டிய ஆசைப்படுகின்றேன். எவ்வாறான வயதுடைய வாசகர்கள் நூலகத்தை நாடுகின்றார்கள்? இளைய தலைமுறையினர் எவ்வளவு சதவீதமாக இதை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள்? நூலகம் என்பது பல வகை காணப்படுகின்றன. பாடசாலை நூலகங்கள், பொது நூலகங்கள், ஆய்வு நூலகங்கள், ஸ்பெஷல் லைப்ரரிஸ், விசேஷ நூலகங்கள், இது போன்ற நூலகங்கள். அந்தந்த நூலகங்கள் அந்தந்த வாசகர்களையும் அந்த நூலகங்களுக்குடைய வளங்களையும் பொறுத்து வேறுபடுகின்றது. ஆகவே ஒரு பொது நூலகத்தை பொறுத்தவரையிலே எல்லா வகையான வாசகர்களையும் உள்வாங்கக்கூடிய வகையில் அதனை அமைத்திருக்க வேண்டி காணப்படுகின்றது. அதே போல் பாடசாலை நூலகம் என்பது பாடசாலை வாசகர்களுக்கு, மாணவர்கள், ஆசிரியர்களுக்கான வசதி. அதே போல் பல்கலைக்கழக நூலகங்கள் என்ற போது பல்கலைக்கழக மாணவர்கள் லெக்சர்ஸ்களுக்கான இவ்வாறாக காணப்படுகின்றது. ஆகவே பொதுவாக எல்லா வயதினரும் வரக்கூடிய நூலகமாக பொது நூலகங்கள் தான் காணப்படுகின்றன. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகின்ற போது உண்மையாகவே இலங்கையை பொறுத்த மட்டிலே பொதுவாக இந்த கொழும்பு பகுதியை விடுத்து நாங்கள் நோக்குகின்ற போது நூலகங்களை அணுகின்ற போக்கு ஒரு வகையான மந்தமாகத்தான் காணப்படுகின்றது. குறிப்பாக தமிழ் நூலகங்களை பொறுத்தவரையில் தமிழ் மொழி மூலமான பொதுவாக நான் பல நாடுகளிலே நான் வாசித்திருக்கின்றேன். அவர்கள் ஒரு தனக்கு தேவையான அறிவை, ஒரு தகவலை, ஒரு விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நூலகங்களுக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். இலங்கையில் அவ்வாறான ஒரு விடயம் காணப்படுவதில்லை. ஆகவே எல்லா தரப்பானவர்களும் நூலகத்தை வருகின்றார்கள். ஆனால் எண்ணிக்கை, இந்த அதாவது நூலகத்தை அல்லது நூலகங்களை உபயோகிக்கின்ற எண்ணிக்கை கூட வேண்டி காணப்படுகின்றது. அதே நேரம் இன்னொரு விடயம் இருக்கின்றது. எண்ணிக்கை ரீதியான மாற்றத்தோடு பண்பு ரீதியான மாற்றமும் வர வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இரண்டு விடயத்தையும் டார்கெட் பண்ணித்தான் இதனை திட்டமிட வேண்டி காணப்படுகின்றது. பொதுவாக சிறுவர்கள் அல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு வாசிப்பை பழக்கப்படுத்த வேண்டிய, அவர் கல்வி நடவடிக்கைகளுக்காக வாசிப்பை பழக்கப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும். அதே போல் ஒரு பல்கலைக்கழகம் அல்லது ஆய்வாளர்களை பொறுத்தவரை அவர்கள் இயல்பாகவே அதனை நோக்கி வரக்கூடிய என்று அவர்களுக்கு தேவை காணப்படுகின்ற வரத்தான் வேண்டும். ஆகவே இவ்வாறு நூலகங்களின் தன்மைக்கேற்ற வாசகரின் தன்மை, அவர்களது பாவனை என்பது வேறுபடுகின்றது. அந்த ஒரு நிலைமை தான் காணப்படுகின்ற இலங்கை பொறுத்தவரை. நிச்சயமாக இது தொடர்பாக விரிவாக பேச வேண்டும். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் தயாராக இருக்கின்றது. பாடலை தொடர்ந்து ஒரு இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வாசிப்பு தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியினூடாக. வாசிப்பு ஒரு மனிதரை முழுமையாக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே வாசிப்பு தொடர்பாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார்
நூலக ஆவண ஆக்கல் உத்தியோகத்தர் பட்டய நூலகர் எம் சிகாம் அவர்கள்தான். நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் சார், எந்த வயதிலைக்குரியவர்கள் இந்த நூலகத்தை பயன்படுத்துகின்றார்கள் என்று பேசும்போது, நீங்கள் ஒவ்வொரு நூலகங்கள் இருக்கின்றது, அதற்கேற்றால் போல் அங்கு வரும் வாசிக்கக்கூடியவர்களும் வேறுபடுவார்கள் என்று சொல்லியிருந்தது. குறிப்பாக பாடசாலை மட்டத்திலிருந்து இதை சரியாக முன்னெடுத்து வர வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருப்பதாக நான் கருதுகின்றேன். நாங்கள் படிக்கும் காலத்தில் பின்தங்கிய பாடசாலையில் படித்ததன் காரணமாக நூலகம் என்ற ஒரு விடயமே எங்களுக்கு இருக்கவில்லை. இன்று பாடசாலைகளில் நூலகங்களின் நிலை எவ்வாறாக இருக்கின்றது? உண்மையாகவே பாடசாலைகளிலே நூலகங்கள் காணப்படுகின்றன. பொதுவான பாடசாலைகளில் பொதுவாக காணப்படுகின்றன. இங்கே உள்ள விடயம் என்னவென்றால், பாடசாலை நூலகங்கள் அவை ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை அடைகின்றதா என்பதுதான். ஏனென்றால் பாடசாலை நூலகங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல, பாடசாலை நூலகங்கள் என்பது கற்றல் வள நிலையம் என்று சொல்வார்கள். அந்த கற்றல் வள நிலையம் என்கின்ற போது ஒரு பாட வேலையை எடுத்துக்கொண்ட உதாரணமாக சுவாசத்தகுதி என்ற பாடத்தை இருக்கின்ற போது, அந்த பாடத்துக்கான 3 பாட வேலைகள் ஒரு வாரத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தால், அதில் ஒரு பாட வேலையை ஆசிரியரின் விளக்கத்துக்காக எடுத்துட்டு ஏனைய பாட வேலைகளை அந்த பாட வேலையோடு தொடர்பான சாதனங்களை நூலகத்திலிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த ஆசிரியர் அங்கே ஆசிரியர் லெக்சராக அல்ல, ஃபெசிலிட்டேட்டராக காணப்படுகின்றார். அந்த நூலக சாதனங்கள் பெறப்பட்டு மாணவர்கள் தமக்கான நோட்ஸை, குறிப்பை அவர்களே தயார் செய்து கொண்டார்கள். அதனை அவர்கள் முன்வைக்கின்றார்கள், ப்ரெசென்ட் பண்ணுகின்றார்கள். ஆகவே மாணவர்களிடையே காணப்படுகின்ற பல்வேறுபட்ட திறன்கள் அங்கே விரத்தி ஏற்படுவதாக காணப்படுது. ஆனால் பாடசாலை நூலகங்கள் இன்று அந்த நிலைமையை அடையவில்லை. ஏனென்றால் அதில் பிரயோக ரீதியான பிரச்சனை காணப்படுகின்றன, வளங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறான ஒரு நிலைமைக்கு நாங்கள் பாடசாலை நூலகங்களை கொண்டு வர வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அதே போல் பாடசாலை நூலகங்கள் வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டிய ஒரு கடமை காணப்படுகின்றது. ஆகவே வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியதும் நூலகரின் கடமை. அடுத்ததாக பாடசாலை நூலகங்கள் மாணவர்களுக்கு தேவையான திறன் விருத்தியை, கலை சம்பந்தமான ஏனைய விருத்தியை வழங்கக்கூடிய இடமாகவும் காணப்பட வேண்டும். இவ்வாறான விடயங்களை பாடசாலை நூலகங்கள் மூலமாக வழங்குவதன் மூலமாகத்தான் மாணவர்களை உண்மையாக இலங்கையை பொறுத்தமட்டிலே அண்மையில் ஒரு கற்றறிந்த ஒருவர் சொன்னார், இலங்கையின் பாடசாலைகள் மாணவர்கள் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கின்ற ஒரு நிலைமையைத்தான் காண்கின்றோம் என்று. ஆனால் அவ்வாறு இருக்கக்கூடிய நிலைமையல் உண்மையாக எடுக்கேஷன் என்பது பாடசாலைகளிலே தமிழுக்குரிய திறனுக்கேற்றவாறு அந்த பாடசாலை அந்த மாணவர்களை வளர்க்க வேண்டும். அவ்வாறாக வளர்க்கின்ற போது முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு இடமாகத்தான் பாடசாலை நூலகங்கள் காணப்பட வேண்டும். ஆகவே பாடசாலை நூலகங்கள் இன்று சில பாடசாலைகளிலே நூலகங்கள் மூடப்பட்டு பூட்டு போடப்பட்டு காணப்படுகின்றன. அதே நேரம் பாடசாலை நூலகர்களுக்கு தேவையான அறிவும் அவர்களுக்கு தேவையான திறன்களும் வழங்கப்படுவதில்லை. அவர்களுக்கு நூலகங்களை எவ்வாறு முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்ற அறிவும் இல்லை. அவ்வாறான விடயங்கள் ஊடாக பாடசாலை நூலகங்கள் எதிர்பார்க்கின்ற விளைவை இன்று அடைகின்றதில்லை என்பதுதான் எனது கணிப்பில் நினைக்கின்றேன். ஆகவே பாடசாலை நூலகங்களை பொறுத்த மட்டிலே இதைவிட கரிசனை செலுத்த வேண்டும். பொதுவாக பாடசாலை நிர்வாகங்கள் அதிபருடைய பெரிய ஒரு பொறுப்பு காணப்படுகின்றது. சில அதிபர்கள் நூலகங்களை கையாள்வதில் உள்ள சிக்கல்கள் காரணமாக பாடசாலை நூலகங்கள் மூடப்பட்டு அல்லது அது பாவனையற்று காணப்படுகின்றன. ஆகவே சகல தரப்பின் ஊடாகவும் இதனை மேம்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இதனூடாகத்தான் மாணவர்கள் மத்தியே அந்த நூலக பாவனையை வாசிப்பு அதிகரிக்கக்கூடியதாக காணப்படும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக வேதனைக்குரிய ஒரு விடயம். நாங்கள் படிக்கும்போது நூலகங்கள் இல்லை, அதனூடாக பயன்பெற முடியாத ஒரு கட்டத்தில் நாங்கள் இருந்தோம். இன்றும் நூலகங்கள் இருந்து அது சரியான முறையில் பராமரிக்கப்படவில்லை அல்லது அதற்கான ஒரு சரியான விடயம் பிள்ளைகளுக்கு போய் சேரவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இதற்கு ஏதாவது கண்காணிப்பு முறைகளை கொண்டு வந்து அல்லது நூலகர்களுக்கு ஏதாவது பயிற்சிகளை வழங்குவதனூடாக பயன்பட முடியுமா? நிச்சயமாக
இது தொடர்பான இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படும். முதலாவதாக நூலகங்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். பாடசாலை நூலகங்கள் அல்லது நூலக முகாமைத்துவத்துக்கு தேவையான அரசாங்கத்தின் சாதகமான சில செயற்பாடுகள் காணப்படுகின்றது. பாடசாலை நூலகங்களை அபிவிருத்தி செய்வதில் நிதி, அடுத்தது அதில் காணப்படும் நிர்வாக பிரச்சினைகள், இது போன்ற விடயங்கள் காணப்படுகின்றன. அதேபோல் பாடசாலை நூலகங்களை பிரயோகப்படுத்துவதிலே பாடசாலை நிர்வாகத்தின் பங்கு மிக முக்கியமானது. அதே நேரம் நூலகர் என்பவரின் டெடிகேஷன் அதுவும் முக்கியம். ஏனென்று சொன்னால் சில பாடசாலைகளில் நூலகங்களுக்கான அவகாசம் வழங்கப்பட்டு நூலகர்களின் பொறுப்புக்கு காரணமாகவும் இவ்வாறு காணப்படுகின்றது. இவ்வாறான பல விடயங்களையும் உள்ளடக்கியதாக இது திட்டமிடப்பட வேண்டும். அதே நேரம் ஏற்கனவே நான் சொன்னது போல கற்றல் வள நிலையம் என்ற அந்த கன்செப்டை நடைமுறைப்படுத்துகின்ற போது பெருவாரியான வளங்கள் பாடசாலைக்கு தேவைப்படுகின்றன. ஆகவே அவ்வாறான வளங்களை கொடுக்க வேண்டிய தேவையும் காணப்படுகின்றது. அதே நேரம் சிறுவர் நூலகங்களை பொறுத்தவரை சிறுவர் நூலகங்கள் பிரைமரி, அதாவது கிரேட் 1, 2, 3 போன்ற மாணவர்களுக்கான நூலகங்கள் போது விளையாட்டு பொருட்கள், அதோடு தேவைப்படுகின்ற ஏனைய பொருட்கள் காணப்பட வேண்டும். இதுக்கான வளங்கள் வழங்கப்பட வேண்டும், நிதி ஒதுக்கீடு காணப்பட வேண்டும். அதே போல் பாடசாலை நூலகம் என்பது வெறுமனே தனிப்பட்ட ஒரு இடமாக அல்லாது பாடசாலைகளின் ஏனைய யூனிட்ஸ் இதோடு இணைக்கப்பட வேண்டும். உதாரணமாக பாடசாலைகளின் கம்ப்யூட்டர் யூனிட்ஸ் இதோடு இணைக்கப்பட வேண்டி காணப்படுகின்றது. அதே போல் அவர்களின் செயற்பாட்டு ரீதியான பகுதி ஒன்று காணப்படுகின்றது, அதனை இணைக்க வேண்டிய காணப்படுகின்றது. கலை சம்பந்தமான யூனிட் காணப்படுகின்றது, அதனையும் இணைத்து இவ்வாறான ஒரு லைப்ரரி காம்ப்ளெக்ஸ், இதுதான் பாடசாலை நூலகன்றது. இதன் ஊடாகத்தான் மாணவர்களின் திறனை வளர்ச்சி செய்யக்கூடிய, மாணவர்களின் ஆற்றல்களை வெளிக்கொணரக்கூடிய, கலை உணர்வை வெளிப்படுத்தக்கூடியதாக அது அமையும். ஆகவே இது ஒரு கலெக்டிவ் ஒர்க், எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதே நேரம் பாடசாலை நூலகங்களை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்குரிய வேலைகளை பாடசாலை நூலகர்கள் முன்னெடுக்க வேண்டும். அதனை தேசிய நூலகம் செய்கின்றது. அதனை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அவர்களுக்குரிய வேலைகள் அடிப்படைகளை செய்து கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இவ்வாறான முயற்சியினூடாகத்தான் பாடசாலை நூலகங்களை எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்ற விளைவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக தேசிய நூலகம் நிறைய செமினார்ஸ் நடத்துவது எங்களுக்கு தெரியும். தற்காலத்தில் எவ்வாறான நடவடிக்கைகளை தேசிய நூலகம் மேற்கொண்டு வருகின்றது? எவ்வாறான பயிற்சிகளை நூலகர்களுக்கு வழங்குகின்றது? தேசிய நூலகமாக உண்மையாகவே பாடசாலை மற்றும் பொது நூலகர்களுக்கு தேவையான அடிப்படை அறிவை, ஸ்கில்ஸை வழங்குகின்ற பயிற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். இன்டோர் ட்ரைனிங், அவுட்டோர் ட்ரைனிங் செய்கின்றார்கள். அதே போல் பாடசாலை வலயங்களை உட்படுத்த வகையிலே பாடசாலை அந்த வலயத்தில் காணப்படுகின்ற நூலகர்களுக்கான பயிற்சி வழங்குகின்றார்கள். அதே போல் ஒரு நூலகர் தனக்கு தேவையான பயிற்சிகளை தேசிய நூலகத்துக்கு வந்து இன்டோர் ட்ரைனிங்காக பெற்றுக்கொள்ளலாம். அதாவது முகாமைத்துவ பயிற்சி மட்டுமல்ல, கன்சர்வேஷன், ப்ரிசர்வேஷன், அவர்களுக்கு சாஃப்ட் ஸ்கில், இது போன்ற பல பயிற்சிகளை தேசிய நூலகத்தோடாக இணைந்து பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறான போது தேசிய நூலகங்கள் பயிற்சிகளுக்காக அவர்கள் கால் பண்ணுவார்கள். அதனோடு உங்களுக்கு இணைந்து கொள்ளலாம். அல்லது எங்களது தேசிய நூலகத்தின் உள்ளக பயிற்சிகளுக்கு விண்ணப்பித்து ஒரு சிறு கட்டணத்தை செலுத்தி அதனை பெற்றுக்கொள்ளலாம். சரியான முறையில் சில விடயங்களை கற்றுக்கொண்டு செய்வது தான் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நூலகர்கள் அதை அறிந்து வைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கும். எத்தனை விடயங்கள் இருக்கின்றது நீங்கள் சொல்லும்போது எவ்வளவு நுணுக்கமாக யோசிக்க வேண்டி இருக்கின்றது. ஒரு நூலகத்தை வழிநடத்துவதாக இருந்தால் அதில் எவ்வளவு விடயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு நூலகராக என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். ஆகவே பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் பயன்படுத்தி கொண்டால் அதனூடாக பயன்பெறக்கூடியவர்கள் ஏராளமாக இருப்பார்கள். சரி, புத்தக வெளியீட்டோடு நாங்கள் தொடர்பு படுத்தி பேசலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் சகோதர மொழி புத்தகங்கள் அதிகமாக வெளிவருகின்றது. நாவல்களாக இருக்கலாம், ஆய்வு கட்டுரைகளாக இருக்கலாம், இப்படி ஏராளமான விடயங்கள் வெளிவருகின்றது. ஆனால் தமிழ் மொழி மூலமாக வெளிவருவது பாடப்புத்தகங்களாக அதிகமாக இருக்கின்றது. இந்த கேள்வி வினாக்கள், இந்த குறிப்பாக பிரத்யோக வகுப்புகளை நடத்தக்கூடிய ஆசிரியர்களின் வெளியீடு அதிகமாக வரதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை தவிர்த்து ஏனைய வெளியீட்டாளர்களின் நிலைமை
எப்படி இருக்கின்றது? இதற்கான காரணம் எதுவாக இருக்கின்றது? உண்மையாகவே நீங்கள் கேட்கின்ற விடயம் மிக முக்கியமானது. நூலகங்கள் வளர வேண்டுமென்றால் நூல் வெளியீடுகள் வர வேண்டி காணப்படுகின்றது. மறுபுறமாக ஒரு நூலாசிரியரின் நூலானது இறுதியாக தங்குகின்ற இடம் நூலகங்கள் தான். ஆகவே நூலகங்களின் வளர்ச்சியிலே நூல் வெளியீடு என்பது மிக முக்கியமானது. இலங்கையை பொறுத்தமட்டிலே இலங்கை ஒரு பெரும்பான்மையாக சிங்களவர்களை கொண்ட ஒரு நாடு. அங்கே தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் ஒரு 20% தான் காணப்படுகின்றார்கள். ஆகவே இலங்கைக்கான நூல் வெளியீட்டின் மார்க்கெட் என்பது மிகவும் குறுகியது. ஆகவே இலங்கையை பொறுத்தவரையிலே வெளியீட்டாளர்களின் இந்த வெளியீட்டை மார்க்கெட் பண்ணுவதிலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தற்போது காணப்படுகிறது நான் உணர்கின்றேன். குறிப்பாக இலங்கை தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளால் நூல் வெளியீடுகள் என்பது மிகவும் பின்தங்கிய ஒரு நிலை காணப்படுகின்றது. நூல்கள் வெளியீட்டுக்குள்ளே மிகவும் சிரமப்படுகின்றார்கள். அதே போன்று வெளியிடப்பட்ட நூல்களை விற்பனை செய்து கொள்வதிலே மிகவும் பாரிய பிரச்சனை காணப்படுகின்றது. ஏனென்றால் மிக அதிக விலை காரணமாக கொள்வனை செய்வதில்லை. அதே போல் தற்போது வெளியிடப்படும் நூல்கள் கூட மிகவும் பிரசித்தி வாய்ந்த வெளியீட்டாளர்கள் கூட 200 அல்லது 250, 300 நூல்களை தான் வெளியிடுகின்றார்கள். அதே நேரம் சிங்கள மொழி மூலமாக அன்பினை நான் காணப்பட்டேன். 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நூல் 2023ஆம் ஆண்டிலே 10வது எடிஷன் போயிருக்கின்றது. ஒரு எடிஷனுக்கு 500 புக் என்றால் 5000 புக்ஸ் விற்றிருக்கின்றார்கள். தமிழிலே அவ்வாறான ஒரு வரலாற்றை நான்கால் எதிர்பார்க்க முடியாது என்று தான் நினைக்கின்றேன். ஆகவே இலங்கையை பொறுத்தமட்டிலே தமிழ் மொழி மூலமான நூல் வெளியிட்டு பரப்பு சம்பந்தமாக நிறைய நாங்கள் சிந்திக்க வேண்டியது காணப்படுகின்றது. குறிப்பாக இலங்கை வடக்கு கிழக்கு என்பது கூடுதலாக தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் வாழக்கூடிய பிரதேசம். அங்கே பெரிய ஒரு மார்க்கெட் காணப்படுகின்றது. தெற்கு பகுதியிலே தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் பறந்து வாழ்கின்றார்கள். ஆகவே இந்த மொத்த தமிழ் மார்க்கெட்டையும் ஒன்றிணைத்து மார்க்கெட் செய்யக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அண்மையிலே ஒருவர் குறிப்பிட்டார், இந்தியாவிலே நூல் வெளியிடுவது மிக இலகுவானது. ஏன்னு சொன்னால் இந்தியா மார்க்கெட்டை பொறுத்தவரையிலே தமிழ் நூல்களை மிகவும் கூடுதலாக விற்பனை செய்யலாம். ஆகவே இங்கே சிதறி காணப்படுகின்ற இந்த சந்தையை மார்க்கெட்டை ஒன்றிணைக்க முடியுமா என்று நாங்கள் யோசிக்க வேண்டி காணப்படுகின்றோம். அதே போல் இலங்கை வெளியீட்டை பொறுத்தவரையிலே தமிழ் மொழி மூலமான நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இன்று இலங்கை தமிழ் மொழி மூலமான வெளியீட்டு பரப்பு என்பது பாடசாலைகளின் பயிற்சி புத்தகங்களை வெளியிடுகின்ற ஒரு பரப்பாக மாற இருக்கின்றது. நான் அவதானித்திருக்கின்றேன். பல நல்ல இலக்கிய நூல்களை விற்பனை செய்த விற்பனை கூடங்கள் இன்று பாடசாலை நூல்களை விற்பனையாக மாற்றிருக்கின்றார்கள். மாற்றம் அடைந்திருக்கு. ஏனென்றால் அவர்களுக்கும் இலாபம் வேண்டி காணப்படுகின்றது. இவ்வாறான நூல்கள் விற்பனை செய்யப்படுவதில்லை. அதே நேரம் இலங்கை நூல் பரப்பை பொறுத்தவரை காணப்படுகின்ற இன்னமொரு அவதானம் என்னவென்றால் எல்லா விடயம் தொடர்பான நூல்களும் வெளியிடப்படுவதில்லை. கூடுதலாக கல்வியோடு தொடர்பான இவ்வாறு பயிற்சி புத்தகங்கள், மொழி சமயம் தொடர்பான நூல்கள், அதே போல் இலக்கிய நூல்கள், இவை விடுத்து நூல்கள் வெளிவருகின்றது என்றால் மிகவும் கடினமாக காணப்படும். ஆனால் சிங்கள மொழி மூலமான பரப்பை நீங்கள் பார்க்கின்ற போது இப்போ தற்போது சர்வதேச நூல் கண்காட்சி இடம்பெறுகின்ற நீங்கள் அங்கே போய்த்து பார்த்தால் சிங்கள மொழி மூலம் என்பது ஒரு கடல். அதிலே பல வகையான நூல்கள், பல விடயத்தை உட்படுத்திய நூல்கள் காணப்படுகின்றன. தமிழ் மொழி மூலமாக அவ்வாறு காணப்படவில்லை. தமிழ் மொழி மூலமான வெளியீட்டு பரப்பில் காணப்படக்கூடிய இன்னமொரு அவதானம் என்னென்றால் மொழிபெயர்ப்பு நூல்கள் வெளிவருவதில்லை. சிங்கள மொழியிலே பொறுத்தவரை வெளிநாடுகளிலே வெளியேறுகின்ற பல மொழிபெயர்ப்பு நூல்கள் சிங்கள மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் தமிழை பொறுத்தவரையில் அவ்வாறான காணப்படுவதில்லை. ஆகவே தமிழ் வாசகர்களை பொறுத்த மட்டிலே இலங்கை இந்திய நூல்களுக்கு உள்ளால் கட்டுண்டு கிடக்க வேண்டிய ஒரு நிலைமையை தான் காணப்படுகின்றது. ரஷ்ய இலக்கியம் அல்லது அமெரிக்கா அல்லது மற்ற இலக்கியங்கள்
சம்பந்தமான அறிவு பெற்றக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுவதில்லை என்றால் மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் வருவதில்லை. அது ஒரு இன்னொரு உதாரணம். அதே போல் இலங்கையின் வாசிப்போர் தொடர்படுத்தி நூல் வெளியீட்டு பரப்பை பற்றி நோக்கின்ற போது மிகவும் கவலையான ஒரு விடயம் என்னென்றால் சிறுவர் நூல் வெளியீடு. சிறுவர் நூல் வெளியீடு என்பது மிகவும் பலவீனமாக காணப்படுகின்றது. சிறுவர்களை பொறுத்தவரையிலே சில்ட்ரன் யங் அடல்ட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த யங் அடல்ட்ஸ் என்னும் வயது சிறுவர்களின் கிட்டத்தட்ட 4 அல்லது 5 வயதிலிருந்து வந்து யங் அடல்ட்ஸ் என்ற 25-30 வயதுக்கு உட்பட்ட அந்த வயது பிரிவினரை நோக்கி சிறுவர் நூல்கள் எழுதப்பட வேண்டி காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்த மட்டில் சிங்களத்தில் எவ்வாறு காணப்படுகின்றது, தமிழிலே எவ்வாறு காணப்படுவதில்லை. சிறுவர் இலக்கிய நூல்கள் எழுதப்படுவது மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. சிறுவர்களின் கற்பனை சக்தியை வளர்க்கக்கூடிய, சிறுவர்களின் ஆற்றல்களை வளர்க்கக்கூடிய நூல்கள் வந்து வெளியிடப்பட வேண்டியிருக்கின்றது. அவ்வாறான நூல்கள் தமிழில் வெளியிடப்படுவது மிகவும் அரிதாக காணப்படுகின்றது. அதே போல் இலங்கையின் தமிழ் வெளியீட்டு பரப்பில் காணப்படுகின்ற நூல்களின் தரம் இதுவும் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். நான் அண்மையிலே நேற்று முந்தா நாள் நான் சர்வதேச நூற்றாண்டுக்கு சென்றேன். அங்கே சிங்கள மொழி மூலமான நூல்கள் மிகவும் தரமாக சிறுவர்களுக்கு குறிப்பாக அச்சிடப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக சிறுவர்களை பொறுத்தவரையிலே வண்ணாத்தி உருவத்தை கொண்ட நூல்கள், அதே போல் பைண்டிங், சிறந்த பைண்டிங் உடைய நூல்கள், அதாவது வெளிநாட்டு சிறுவர்களுக்கு நூல்களின் தரத்தை ஒத்த நூல்கள் தற்போது இலங்கையிலே வெளிவர தொடங்கி கொண்டு இருக்கின்றன. ஆனால் தமிழில் எவ்வாறான நூல்கள் வெளிவருவது மிகவும் அவ்வாறான ஒன்றை கூட காணவில்லை. இது போன்ற இலங்கை வெளியீட்டு பரப்பு என்பது மிகவும் ஒரு சிங்கள மொழி மூலமான வெளியீட்டு பரப்போடு பார்க்கும் நேரம் பின்தங்கிய ஒரு நிலைமை காணப்படுவதாகத்தான் நான் உணர்கின்றேன். அடுத்ததாக இன்னொரு அவதானம் என்னவென்றால், இலங்கையை பொறுத்தவரையிலே தமிழ் மொழி மூலமான இண்டஸ்ட்ரியல் புக் பப்ளிஷர்ஸ் செல்லர்ஸ் காணப்படுவதில்லை. சிங்கள மொழி மூலமான அதாவது வர்த்தகர்கள், நூல் வர்த்தகர்கள் காணப்படுகின்றார்கள். தமிழ் மொழிமான அவ்வாறான வர்த்தகர்களை காண கிடைப்பதில்லைன்னு நினைக்கின்றேன். ஆகவே நாங்கள் இது தொடர்பாக சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. நாங்கள் வெறுமனே இதனை அங்கொன்று இங்கொன்றாக சிதறிய ஒரு விடயத்தை அளவிலே இதனை சிந்திக்காமல் ஒரு கலெக்டிவ் ஒர்க், நூலகர்கள், வெளியீட்டாளர்கள், அச்சிட்டாளர்கள், எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்களோடு ஒன்றிணைந்த ஒரு கூட்டு முயற்சியாக இதனை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டி காணப்படுகின்றது. இன்னமொரு விடயமும் அவதானமும் காணப்படுகின்றது என்றால் தரம். அதாவது சர்வதேச ரீதியான, தேசிய ரீதியான ஸ்டாண்டர்ட்ஸுக்கு உட்பட்டதாக தமிழ் மொழி நூல்கள் வெளிவருவது இல்லை. உதாரணமாக இலங்கை தேசிய நூலகமானது ISBN என்ற ஒரு இலக்கத்தை வழங்குகின்றது. அந்த இலக்கத்தை பெற்றுக்கொள்கின்றவர்கள் மிகவும் அரிது. அதே போல் இலங்கை தேசிய நூலகத்துக்கு தமது நூல்களிலே சுவடிக்கூட திணைக்களத்துக்கு நூல்களில் 5 பிரதிகளை வழங்க வேண்டி காணப்படுகின்றன. அந்த 5 பிரதிகளும் 5 இடங்களிலே பாதுகாக்கப்படுகின்றன. அதனை வழங்குகிறார்கள் இல்லை. நூல்களை அச்சிடுகின்ற போது தேசிய நூலகமானது CIP என்ற ஒரு ஃபார்மேட்டை வழங்குகின்றார்கள். அதனை பெற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை. இலங்கை தேசிய நூலகத்தினால் வெளியிடப்படுகின்ற தேசிய நூல் விவரணப்பட்டியல், ஸ்ரீலங்கா நேஷனல் பிப்ளியோகிராஃபி, அதிலே இலங்கையிலே வெளியிடப்பட்ட நூல்கள் சம்பந்தமான தகவல்கள் மாதம் வருகின்றன. அதிலே தேசிய நூலகத்துக்கு நூல்களை அனுப்பது நூடாக தனது நூல்களை அந்த பட்டியலிலே இணைத்து கொள்ளலாம். இது ஒரு ஒவ்வொரு நாட்டு தேசிய பிப்ளியோகிராஃபி என்பது அந்த நாட்டில் வெளியிடப்படுகின்ற அரச உத்தியோகபூர்வ வெளியீடு. இந்த வெளியீட்டிலே அவர்கள் அதனை இணைத்துக் கொள்வதில்லை. அதே போல் தேசிய சுவடி கொடுத்துக்கு 5 பிரதிகளை அனுப்புகின்ற போது அந்த பிரதி நூல் தொடர்பான பட்டியல் வருத்தமானிலே 3 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படுகின்றது. அதிலே அவர்கள் இணைத்துக் கொள்வதில்லை. இவ்வாறான ஒரு பிரபல்யமான ஒரு எழுத்தாளரிடம் நான் சொன்னேன், நீங்கள் ஏன் ISBN பெற்றுக்கொள்வதில்லை என்று. அவர் என்னிடம் கேட்டார், ISBN பெற்றுக்கொள்வார், எனக்கு என்ன லாபம்? ஆகவே அவர் பிரபல்யமான ஒரு எழுத்தாளர். அவர் இந்த விடயத்திலே அவருடைய புரிதல் எவ்வாறு காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான
நூல்கள் தொடர்பான நூல்களை சயின்டிஃபிக்கலி நூல்களை வெளியிடுவது தொடர்பான அறிவை வழங்க வேண்டி காணப்படுகின்றது. இவ்வாறான பல துறைகளை நாங்கள் ஒருமிக்க சிந்தித்து தான் இந்த துறையை முன்னேற்ற வேண்டி காணப்படுகிறது. நிச்சயமாக சிறந்த எழுத்தாளர்களின் படைப்பு வருவது அருகி கொண்டு வருகின்றது. நீங்கள் தரம் என்று சொல்லும்போது சில புத்தகங்களை வாசிக்கும் போது எழுத்தாளர்களுமே நிறைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும், வாசகர்களுக்கு ஏற்றால் போல் எழுத வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுமே. வாசிக்கும் போதே சலிப்பு தட்டும் வகையில் எழுதிவிட்டு தன்னை ஒரு எழுத்தாளராக அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். சிறந்த எழுத்தாளர்கள் இப்போது எழுதுவதை தவிர்த்து வருகின்றார்கள். அதுவும் மிக வேதனையான ஒரு விடயம். நம் நாட்டு கலாச்சாரம், நம் நாட்டு வாழ்வியல் ஆய்வு கட்டுரைகள் என்பது அடுத்த தலைமுறைக்கு தமிழர்கள் தொடர்பாக, நம் நாட்டு தமிழர்கள் தொடர்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டுமாக இருந்தால் அது குறிப்பாக எழுத்தாளர்களால் தான் முடியும். ஆகவே அவர்களை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது என்று நம்புகின்றோம். இந்த வகைப்படுத்தல் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது அல்லவா? அந்த நூல்களை வகைப்படுத்தல் அப்படின்னு சொல்லும்போது தூவி தசம வகைப்படுத்தல் என்ற ஒரு விடயம் பயன்படுத்தப்படுகின்றது. இது தொடர்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். உண்மையாகவே நூலகங்களிலே நூல்களை இராக்க இடுகின்ற போது அதனை ஒவ்வொரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு இராக்க இட வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஒரு சிறிய நூலகத்தை தவிர்த்து நாங்கள் ஒரு பாரிய நூலகத்தை பற்றி சிந்திக்கின்ற போது 2-3 லட்சம் நூல்கள் காணப்படும் நூலகங்களிலே நூல்களுக்கான ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கப்பட்ட ஒரு முறை காணப்படாவிட்டால் அந்த நூல்களை மீள பெற முடியாத ஒரு நிலைமை காணப்படும். இவ்வாறாக இராக்க இடுகின்ற போது அதனை இராக்கிடுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முறைதான் தூய தசாம்ச பகுப்பாக்கு திட்டம் என்பது. இது பிரதானமாக 10 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 10 இன்னும் 10 பிரிவு, அது இன்னும் 10 என்று பிரிகின்ற போகின்றது. அது உண்மையாகவே விடய அடிப்படையிலே அந்த திட்டம் அமைந்திருக்கின்றது. உதாரணமாக சமயம் என்பது 200, சமூக விஞ்ஞானம் என்பது 300, கலை என்பது 700, இலக்கியம் என்பது 800. இது போன்று ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு எண் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த எண் அடிப்படையிலே ராக்கைகளிலே அடுக்கப்படுகின்ற முறை தான் தூய தசாம்ச பகுப்பாக்கு திட்டம். இது அமெரிக்காவிலே மெல்வின் டுய் என்பவர் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு திட்டம். அதைத்தான் அவ்வாறு பெயர் விட்டிருக்கின்றார்கள். சரளமாக சரி, வேறு என்ன விடயங்கள் ஒரு வாசகராக நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம் எதுவாக இருக்கின்றது? வாசகன்ற வகையிலே முதலாவது நூலகத்தை அணுகுவது தொடர்பான பழக்கம் அல்லது அறிவு பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் நூலகம் ஒன்றை எவ்வாறு பயன்படுது, நீங்கள் டிடிசி என்பது ஒரு விடயம். அதே போல் நூல்களை எவ்வாறு புரிந்து கொள்வது, அதனை நூல்களின் உள்ளடக்கத்தை வாசிப்பதல்ல, நூலொன்றை அணுகும் முறை, அதனை சொல்வார்கள் டெக்னிக்கல் ரீடிங் அ புக்குன்னு சொல்லி, அது தொடர்பாக தெரிந்து வைக்க இருக்கின்றது. தனக்கான வாசிப்பு எல்லை என்பதை என்ன என்பதை அவர்கள் வரையறுத்து கொள்ள வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. வாசிப்பு எல்லை என்ன? சாதாரணமாக பொதுவாக ஒரு அகடமிக்ஸ் அவருக்குரிய விடயத்தை வாசிப்பதோடு அவருடைய எண்ணிலை என்ன, ஒரு மாணவரை பொறுத்த எண்ணிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டி காணப்படுகின்றது. அதே போல் நூலக பழக்கம், இந்த நூலக பழக்கத்தை அவர்களோடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் நூலகம் என்பது வாழ்க்கையிலே ஒன்றித்து இருக்க வேண்டிய ஒரு விடயமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதே போல் நாங்கள் எங்கள் வீடுகளிலே ஒரு நூலகம் ஒன்றை அமைத்து எங்களுக்கான ஒரு சேகரிப்பை, எங்கள் பிள்ளைகளுக்கான ஒரு சேகரிப்பை நாங்கள் பின்பற்ற வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இவ்வாறான பல விடயங்களோடு தான் இந்த வாசிப்பு என்ற விடயத்தை நாங்கள் அணுக வேண்டிய காணப்படுகின்றது. நிச்சயமாக வீடு என்று சொல்லும்போது சகோதர மொழி நண்பர்களின் வீட்டுக்கு செல்லும்போது அவர்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு நூலகம், ஒரு சிறிய இராக்கையாவது இருக்கும் நூலகத்துக்கு என்று. பொதுவாக தமிழர்கள் வீட்டுக்கு செல்லும்போது அதற்கான வாய்ப்புகள் மிக அரிதாக தான் சில வீடுகளில் தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதை மாற்ற வேண்டும், அந்த கலாச்சாரத்தை நாங்கள் மாற்ற வேண்டும். நிறைய விடயங்களை நாங்கள் உள்வாங்குவதனூடாகத்தான் நாங்கள் சிறந்த மனிதராகவும் அடுத்த தலைமுறையை ஒரு சரியான வழிக்குள் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். வாசிப்பு தொடர்பாக பேசியிருந்தோம். ஒரு நூலகம் அல்லது ஒரு வாசகர்கள் எவ்வளவு விடயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று மிக தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு வழங்கியமைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருந்தார் தேசிய நூலகத்தின்
நூலக ஆவண ஆக்கல் உத்தியோகத்தர் மற்றும் பட்டய நூலகர் MSM சிகாம் அவர்கள்தான். இந்த கலந்துரையாடல் பகுதி உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு எதிர்வரும் நிகழ்ச்சியிலும் இதே போல சிறப்பான ஒரு கலந்துரையாடல் தலைப்பு பகுதியோடு உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷன் காயத்ரி. நன்றி, வணக்கம்.